Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி செட்டிப்பாளையம் சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பீனட் சாக்லேட். இது கூட என்ன லெஃப்ட் ஓவர் பிஸ்கெட், அதாவது போர்பான் பிஸ்கெட், அது இல்லாமல் குட் டே பிஸ்கெட் இல்லைனா மேரிகோல்டு எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சாக்லேட் சிரப் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு சாக்லேட்டை வந்து நம்ம மெல்ட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பிஸ்கெட் எடுத்துக்கலாம். போர்பான் பிஸ்கெட் வந்து ஒரு 5 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். 5 குட் டே பிஸ்கெட். ஏதாவது நம்ம பெரிய பாக்கெட் கட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலை ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை தான் எடுக்கிறோம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 50 கிராம்ஸ் வேர்க்கடலையை ஃப்ரை பண்ணிக்கலாம், அதாவது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வேர்க்கடலையில் கொஞ்சம் சொத்தையாக இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க, அதை யூஸ் பண்ண வேண்டாம். ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதனுடைய தோல் எடுத்துக்கலாம். நம்ம ஆற வச்சுட்டு தோல் எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். மிக்சியில் பொடி பண்ணியாச்சு. அப்புறம் வேர்க்கடலையை தோல் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோல் எடுத்துட்டோம், இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டோம், இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு கோர்ஸ் மாதிரி அரைச்சிக்கலாம். கொஞ்சம் நரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தனியாக கூட அரைச்சிக்கலாம், அதாவது வேர்க்கடலை தனியாக பிஸ்கெட் தனியாகவும் அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டும் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அதாவது டைரெக்டாக மெல்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சுடுதண்ணி இப்போ வந்து மெல்ட் பண்ணலாம். அதாவது ஈஸியாகவும் இருக்கும், அதே மாதிரி அடி பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது கலர் வந்து நல்லா டார்க்காக இருக்கும். நம்ம வெல்லம் எப்படி மிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். கொஞ்சம் ஆறி இருக்கும், நம்ம கையில் வந்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பால் பண்ணி வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம உள்ளே டிப் பண்ணிக்கலாம். அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு அவ்வளோதான். இதே மாதிரியே எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் திக்காக இருக்கும், நம்ம அப்பப்போ மெல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்படி எடுத்துக்கலாம். இது வந்து டிப் பண்ணுறப்ப என்னென்னா டக்குன்னு வந்து கெட்டியாகிடும். அதனால நம்ம ஒரு ஹாட் வாட்டர்லேயே வந்து வச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ டிப் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது மேலேயே வந்து சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் கெட்டி ஆகிடும். சுவையான பீனட் சாக்லேட் ரெடி. நான் பீனட் சாக்லேட் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. இது வந்து ரொம்ப ஈஸியானது, குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா சேனலையும் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.